Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நாம இந்த டிராமாவோட எபிசோட் 4 தான் பார்க்க போறோம். இந்த சீரிஸ் நீங்க கண்டினியூவா பார்க்கறதுக்கு பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரி இப்ப வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். இப்போ எபிசோட் 4 ஓட ஸ்டார்டிங்ல ஒரு பையன் ஒரு பொண்ணு கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. அங்க இருக்கிற சில பொண்ணுங்க ஏன்டா இப்படி பண்றேன்னு அந்த பையனை திட்டுறாங்க. ஆனா அந்த பையனும் அவனை தடுக்க வர பொண்ணுங்களை மிரட்டிட்டு இவன் இந்த பொண்ணை அடிக்கிறதுக்கு கை வாங்குறப்ப நகுன் அங்க வந்து அதை ஸ்டாப் பண்றான். தென் இவனும் யாரா என் கையை பிடிக்கிறாடுன்னு திரும்பி பார்க்க இவன் நகுனோட ஃபேஸ பார்த்த அடுத்த செகண்டே இவன் ஏதோ பேய பாட்ட மாதிரி பின்னாடி பயந்து போயிட்டு நீயானு கேக்குறான். ஆண்டருக்கு நகுனும் ஆமா நான்டா ஏன் உனக்கு என்ன தெரியுமான்னு கன்ஃபியூஸ்டா கேட்க அங்க பின்னாடி இருந்த சுவாயும் நகுன் கிட்ட வாங்க மாஸ்டர் நம்ம இங்க ரெண்டு போயிடலான்னு கூப்பிடுறான். அப்ப நகுனும் சுவாய பார்த்து யார் இந்த பையன்னு கேட்க சுவாயும் அதுக்கு ஒழுங்கா ஆன்சர் பண்ணாம நகுன் அங்க ரெண்டு கூட்டிட்டு போறதுலயே குறியா இருக்கான். அண்ட் இந்த கான்வர்சேஷனை கேட்டு இந்த பையனும் நகுன் கிட்ட உனக்கு உண்மையிலேயே நான் யாருன்றோட தெரியலையாடான்னு கேக்குறப்ப அங்க சில காவலாளிங்க வந்துடுறாங்க. அப்ப இந்த பொண்ணு அந்த பாடி கார்ட்ஸோட லீடரை பார்த்ததும் ஹன்னி ஒரு வழியா இங்க வந்துட்டியான்னு சொல்ல இவனும் இந்த பொண்ணு கிட்ட வரணா இங்க என்ன பிரச்சனைன்னு கேக்குறான். அப்ப வரணாவும் அந்த பையனை பார்த்து என்னோட பர்ஸ் கை தவறி கீழே விழுந்துருச்சு அண்ட் அடை இந்த பையன் என்கிட்ட எடுத்து கொடுத்தான். பட் அவன் அதை நல்ல விதமா செய்யாம என்கிட்ட ஃப்ளோட் பண்ண ஆரம்பிச்சு என் கையை பிடிச்சு இழுத்தானு சொல்லிட்டு அப்ப இந்த பையன் தான் இங்க வந்து என்ன காப்பாட்டினான்னு சொல்லிட்டு இவன் நகுனை பார்த்து தேங்க்ஸ் சொல்ல நகுனை பார்த்ததும் கிளவ் நீயானு கேட்டு ஷாக் ஆயிட்டு நீ காணாம போயிட்டடா நான் கேள்விப்பட்டேனே நீ எப்படா திரும்பி வந்தான்னு கேட்க அது கேட்டு நகுனும் என்ன இவனுக்கும் நம்மள தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறான். தென் ஹன்னும் அகைன் நகுன் கிட்ட நீ எப்பட இங்க திரும்ப வந்த அண்ட் இவ்வளவு நாளா நீ எங்க போயிருந்தேன்னு கேட்க நகுனும் இதுக்கெல்லாம் என்ன ஆன்சர் பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கான். அப்ப இவன் ஹெல்ப்புக்கு சுவாய திரும்பி பார்க்க சுவாயோ நகுன் நினைச்ச மாதிரி அவனுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்றான். அந்த ஹன்னும் கொஞ்ச நேரம் கேட்டு பார்த்துட்டு சரி அட வீடுன்னு சொல்லிட்டு இவன் அந்த பையனை பார்த்த மாதிரி திரும்பி சேடு இதுக்கான பனிஷ்மெண்ட் உனக்கு கிடைச்சே ஆகுண்டான்னு சொல்லி மிரட்ட அது கேட்ட சேடும் லாடிடு உங்களோட லேடின்ற விஷயம் எனக்கு தெரியாது அண்ட் நான் இது சும்மா விளையாட்டுக்கு தான் பண்ணேன்னு சொல்லி சமாளிக்க பார்க்க அது கேட்டு ஹன்னோட வாய முடுறா வரணா என் சொந்த அங்கிளோட பொண்ணு அவன் நேற்றுதான் இந்த ஊருக்கு வந்தான்னு சொல்லிட்டு இவன் சேட நல்லா திட்டி முடிச்சதுக்கு அப்புறமா ஹன்னோட ஆளுங்க அவங்க ரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ணி அங்க ரெண்டு கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறமா ஹன் வரணா கிட்ட இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்ட போகுது சோ நீங்க எல்லாரும் மேன்ஷனுக்கு திரும்பி போங்கன்னு சொல்லிட்டு இவன் நகுன் கிட்ட நீயும் இங்க ரெண்டு கிளம்புடான்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அங்க பாப்பு வந்து கிளாவ்னு கூப்பிடுறான். அண்டாடி கேட்டு நகுனும் ஷாக் ஆயிட்டு பின்னாடி திரும்பி பார்த்து இந்த மாதிரி நேரத்துலதான் இவன் இங்க வரணுமான்னு நினைக்கிறான். கட் பண்ணா இப்ப இவங்க எல்லாரும் அந்த மார்க்கெட் விட்டு வெளியே போயிட்டு இருக்க நகுன் பாப்புக்கு பயந்து சிவாய் பின்னாடி மறைஞ்சிட்டு வரான். அண்ட் பாப்பும் ரெண்டு தடவை அவன் பண்றத திரும்பி பார்த்துட்டு டேய் நம்ம இங்க சேர்ந்து வரலாம் தானடா ப்ராமிஸ் பண்ணிருந்தோம் டென்னி எதுக்காக இங்க தனியா வந்தேன்னு கேட்க நகுனும் நான் ஒண்ணு இங்க தனியா வரல நான் சிவாய கூட்டிட்டு தான் வந்தேன்னு சொல்லிட்டு இவன் அகைன் சிவாய் பின்னாடி போய் மறைஞ்சிக்கிறான். அப்ப சிவாயும் பாப் கிட்ட மைலாட் நான் மாஸ்டரை ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டேன் நான் ஒரு செகண்ட் கூட என் கண்ணை அவர் மேல இருந்து எடுக்கலன்னு சொல்றப்ப பாப்பா அவனை பாடியில ஸ்டாப் பண்ணிட்டு அவனையும் திட்டுறான். அப்ப வர்ணா பாப்பா கூப்பிட்டு மைலாட் என்னோட பேரு வர்ணா நான் ஹைலார்ட் டெச் கிரைசாரோட பொண்ணு என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்க பாப்பா எனக்கு ஞாபகம் இருக்கு நம்ம போன வருஷம் மீட் பண்ணோம்டானு கேக்குறான். அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் ஹன்னுக்கு புதுசா இருக்க அவனும் ஹோ நீங்க ஆல்ரெடி மீட் பண்ணிட்டீங்களான்னு சர்ப்ரைஸா கேக்குறான். அதுக்கப்புறமா வர்ணாவும் நான் நேற்று தான் இந்த ஊருக்கு வந்தேன் அண்ட் என்னோட அங்கிளும் உங்களோட ஃபேமிலியை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாரு பட் நான் அதுக்கு முன்னாடியே உங்களை மீட் பண்ணுவேன்னு நினைச்சு பாக்கலன்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ண நடுவுல நான் கொன் பாப்பையும் வரணாவையும் மாட்டி மாட்டி பார்த்துட்டு இவன் தான் இந்த ஊர்லயே அம்சமானவனாச்சு சோ பொண்ணுங்க இவன் பின்னாடி வரதான் செய்வாங்கன்னு காண்டில நினைக்கிறான். அப்ப பாப் நகுன் கிட்ட எனக்கு இன்னும் வேலை இருக்கு சோ நீங்க ரெண்டு கிளம்புன்னு சொல்ல நகுனும் நீ எனக்கு இந்த இடத்த சுட்டி காட்டுறேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்க சோ நான் இங்க ரெண்டு போக மாட்டேன்னு அடம்பிடிக்கிறான். ஆனா சுவாயோ சும்மா வாங்க மாஸ்டர் கிளாவ்னா நாங்க ரெண்டு எழுதிட்டு போயிடுறான். டெனி இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் தூரம் தள்ளி வந்ததுக்கு அப்புறமா இதுக்குதான் நான் அப்பவே லார்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணலான்னு சொன்னேன்னு சுவாய் சொல்ல நகுனும் இதெல்லாம் ஒன்னும் பெரிய விஷயம் கிடையாது அதான் நம்ம அவனை இங்க மீட் பண்ணிட்டோம்லன்னு சொல்ல அடிக்கடி சுவாயும் மாஸ்டர் இது ஒண்ணு சின்ன விஷயம் கிடையாது நான் ஆல்ரெடி தனியா போனா பிரச்சனை வரும்னு வார்ன் பண்ண இவ பாருங்க நம்ம அகைன் சேடு கூட சண்டை போடுற மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்னதும் நீ எடுக்கட அவனை பாட்டு இவ்வளவு பயப்படுற இதுக்கு முன்னாடியே அவனுக்கும் கிளாவுக்கும் சண்டை நடந்திருக்கான்னு கேட்டது அந்த டைம்ல என்னாச்சுன்னு கேட்க சுவாய் அதுக்கு ஆன்சர் பண்ணாம சைலண்டா இருக்கான். அப்ப நகுனும் நாங்க ஃப்ரெண்ட்ஸா இருந்தோமான்னு கேட்க சுவாயும் இல்லன்னு தலையாடுறான். தென் நகுனும் நான் அவனுக்கு கடன் பட்டிருக்கேன்னு கேட்க அதுக்கும் சுவாய் இல்லன்னு வேகமா தலையாடுறான். தென் நாங்க ரெண்டு பேரும் ஒரே ஆளை லவ் பண்ணமான்னு நகுன் கேட்க இதுக்கும் சுவாய் இல்லன்னு தான் தலையாடுறான். அப்புறம் நாங்க ஒரே ஆள் கிட்ட ஃப்ளோட் பண்ணோமான்னு நகுன் கேக்குறப்ப இதுக்கு சுவாய் ஆமான்னு தலையாடுறான். சோ நகுனும் அது ஒரு பையனானு கேட்க சுவாய் அடுக்க இல்லன்னு தலையாடுறான். தென் அது ஒரு பொண்ணானு கேக்குறப்ப இவன் ஆமான்னு தலையாடுறான். சோ நகுனும் கிளாவும் அந்த பையனும் ஒரு பொண்ணுக்காக சண்டை போட்டுக்கிட்டாங்களான்னு நினைச்சிட்டு அந்த பொண்ணு யாருன்னு உனக்கு தெரியுமாடான்னு இவன் சுவாய் கிட்ட கேட்க சுவாயும் எனக்கு அதை பத்தி எல்லாம் தெரியாது சோ இதுக்கு மேல உங்க கொஸ்டின்ஸ்க்கு என்னால ஆன்சர் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறான். அதே நேரத்துல இங்க ஹன் பாப் கிட்ட மார்க்கெட்ல நடந்த பிரச்சனையை பத்தி ஃபுல்லா சொன்னதுக்கு அப்புறமா பாப் ஹன் கிட்ட அவன் சீக்கிரமா அங்க வந்து பிரச்சனையை சரி பண்ணதுக்கு தேங்க்ஸ் சொல்றான். அப்ப ஹன்னோ கிளாவ் பண்ண ஹெல்ப்புக்கு நான் தான் அவன் கிட்ட தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்லிட்டு அப்புறம் லார்ட் இன்னொரு விஷயம் இன்னைக்கு நான் கிளாவ பார்த்ததுல அவன் ரொம்ப வினோதமா நடந்துக்கிறான் அவனும் சேடும் எதிரிங்க பட் அவங்கள அவன் யாரோன்ற மாதிரி பாக்குறான் அதோட அவன் என்னையும் அப்படிதான் பார்த்தான்னு சொல்லிட்டு அவனுக்கு என்னடா ஆச்சுன்னு கேட்க பாப்போம் அவன் கோவத்துல ஏதோ தெரியாம பண்ணிருப்பான் சோனி அடையடியும் மனசை வச்சுக்காடன்னு சொல்லிட்டு இவன் நகுனுக்காக சாரி கேட்க ஹன்னோ எனக்கு கிளாவ நினைச்சா பாவமா இருக்கு அந்த இன்சிடென்டால அவன் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கான்னு சொல்லிட்டு இதெல்லாம் யோசிச்சு பாக்குறப்ப என்னால அவனை புரிஞ்சுக்க முடியுதுன்னு சொல்றான். கட் பண்ண இங்க நகுனுக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி போர் அடிச்சிருது.
வருது. சோ இவன் சுவாய் கிட்ட அயோத்தியா மக்கள் டீ குடிப்பாங்களான்னு கேட்டது. இங்க ஏதாவது கேஃபே ஆர் டீ ஷாப் இருக்காடான்னு கேட்க சுவாயும் இங்க பக்கத்துல மெங்கோட டீ ஹவுஸ் இருக்குன்னு சொல்றான். அண்ட் அதை கேட்டதும் நக்குன் ஹாப்பி ஆயிட்டு சரிடா நீ நாங்க கூட்டிட்டு போன நக்குன் சுவாயோட கையை பிடிச்சி இழுக்க சுவாயும் மாஸ்டர் என்னால வர முடியாது, லார்ட் நம்மள இங்கதான் வெயிட் பண்ண சொல்லிருக்காரு. சோ நான் அகைன் உங்களை திருத்தனமா இங்க ரெண்டு கூட்டிட்டு போனா கண்டிப்பா எனக்கு அடி வீழும்னு சொல்லி இருக்கிறப்ப பாப்பாங்க வந்து இவன் எப்படி ஒழுங்கா இருக்கணும்ன்றத கட்டுக்கிற வரைக்கும் உனக்கு அடி வீழுண்டான்னு இவன் சுவாய மிரட்ட நக்குன் உடனே பாப்ப பாட்டு பிபாப் நீ அவனை திட்டாத, நான் தான் அவனை இந்த இடத்துக்கு இழுத்துட்டு வந்தேன்னு சொல்ல பாப்போம் இப்ப நீ பண்ண தப்ப ரியலைஸ் பண்ணிட்டியான்னு கேக்குறான். அண்ட் அப்ப நக்குன் நீ எனக்கு எவ்வளவு பனிஷ்மெண்ட் தரணுமோ தந்துக்கோ, பட் அதுக்கு முன்னாடி நீ என்ன டீ ஹவுஸ்க்கு கூட்டிட்டு போ, எனக்கு இப்ப ரொம்ப தாகமா இருக்குன்னு சொல்லிட்டு இவன் கியூட்டா பாக்க அட பாட்டு பாப்போம் நீ இந்த மாதிரி எனக்கு கியூட்டா பாட்டுலாம் எஸ்கேப் ஆயிடலான்னு நினைக்காதுன்னு சொல்றான். பட் கடைசியில இவன் நக்குனோட ட்ராப்ல விழுந்துடுறான். அதுக்கப்புறமா இவன் சுவாயை இங்கே வெயிட் பண்ண சொல்லிட்டு இவன் நக்குன் கிட்ட நீ எப்பவும் என் பக்கத்துல தாண்டா இருக்கணும்னு சொல்லி அவனை அங்க ரெண்டு டீ ஹவுஸ்க்கு கூட்டிட்டு போறான். கட்பனா இப்ப இவங்க இந்த இடத்துக்கு வந்ததும் இங்க ஏச்சாயின்னு ஒரு பையன் பாப்பையும் நக்குனையும் வாங்க லாட்னு சொல்லி வெல்கம் பண்றான். அப்ப இந்த ஷாப்போட ஓனர் மெங்கோ மயிலாடா ஏச்சாய் நீ எந்த லாட பத்திடா சொல்றேன்னு கட்டிட்டு இங்கதான் ஏகப்பட்ட லாடுங்க இருக்காங்களே இதுல நீ யாரடா சொல்றேன்னு கேட்டுட்டு இவங்க வெளியே வந்து பாப்பா பாட்டதும் பயந்துடுறாங்க. சோ இவங்க உடனே அந்த ஸ்கிரீன் பின்னாடி போய் மறைஞ்சு நின்னுட்டு லார்ட் பா இந்த இடத்துல திருறங்க யாரும் இல்லன்னு சொல்ல பாப்போம் நான் உன இங்க திருறங்களை பிடிக்கிறதுக்கு வரல, என் தம்பி டீ வேணும்னு கேட்டான், அடா நான் அவனுக்கு கூட்டிட்டு வந்தேன்னு சொன்னதும் ஓ இதுதான் விஷயமானு கேட்டு இவங்க அந்த ஸ்கிரீனை விட்டு வெளியே வராங்க. அப்புறம் இவங்க நக்குனை பார்த்ததும் மறுபடியும் நீயானு கேட்டு பயந்துடுறாங்க. தென் இவங்க நக்குனோட சிரிச்ச முகத்தை பார்த்ததுக்கு அப்புறமா ஓ இன்னைக்கு நீ நார்மலா தான் வந்திருக்கியான்னு கேட்டுட்டு இவங்க பாப்பையும் நக்குனையும் உள்ள கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறமா மெங்கோ இன்னைக்கு இவன் எத்தனை சேர உடைக்க போறானோ இல்லையன்னு சொல்லிட்டே உள்ள போக நக்குனும் கிளாவ் இங்க குடிச்சிட்டு வந்து பிரச்சனை பண்ணிருக்கான் போலியன்னு நினைச்சிட்டே உள்ள போறான். அதுக்கப்புறமா உள்ள மெங்கோ ஏச்சாயும் பாப்பன் நக்குனுக்கு டீ சர்வ் பண்ணிட்டு அப்படியே கேஷுவலா பேசிட்டு இருக்கிறப்ப அந்த இடத்துக்கு ரெண்டு ஃபாரினர்ஸ் வராங்க. சோ மெங்கோ அவங்கள பார்க்க போன கேப்ல நக்குன் பாப் கிட்ட இவங்களையும் முயானையும் பேச விட்டா செம ஃபன்னா இருக்கும்னு சொல்ல பாப்போட நடுல யாரு பேசுறத கேக்குறவங்களா இருப்பாங்கன்னு கேட்டதும் ரெண்டு பேரும் கிடையாதுன்னு நினைச்சிட்டு நக்குன் சைலண்ட் ஆயிடுறான். அப்ப அந்த ரெண்டு ஃபாரினர்ஸ் பேசுறது நக்குன் காடுல விழுது. அண்ட் அதுல அவங்க இங்க இருக்கிற யாருக்குமே இங்கிலீஷ் தெரியலன்னு கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் அதுலயும் ஒரு டைம் பாப்ப கை காட்டி அவன்லாம் சரியான முட்டாள்னு சொல்லி கலாய்க்க நக்குன் அடி கேட்டு செம கடுப்பாயிடுறான். அண்ட் அதோட இவனா இங்கிலீஷ் லிட்டரேச்சர்ல புலியாச்சு. சோ இவன் ரெண்டு ஃபாரினர்ஸையும் இங்கிலீஷ்லயே லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி அங்க ரெண்டு ஓட விட்டுறான். தென் அங்க இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து கிளாப் பண்ணி நக்குனை பாராட்ட அடி கேட்டு நக்குன கொஞ்சம் ப்ரௌடா ஃபீல் பண்றான். தென் இவங்க அந்த இடத்தை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா பாப் நக்குன் கிட்ட வாழைப்பழத்தோட கலர் ஃபராங்கி லாங்குவேஜ்ல என்னது, தென் அங்க இருக்கிற ஃப்ரூட்ஸ காமிச்சு அதோட பேர் என்னதுன்னு இப்படி சில கொஸ்டின்ஸ் கேட்க நக்குனும் அடி எல்லாத்துக்கும் டக்கு டக்குன்னு இங்கிலீஷ்ல ஆன்சர் பண்றான். அண்ட் அடி கேட்டு பாப்போ நீ தாய்மொழியவே டிக்கி டிக்கி தான் பேசிட்டு இருக்க, இதுல நீ எப்படிடா ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் ஃப்ளூயண்டா பேசுற, இத நீ எங்க ரெண்டு கட்டுக்கிட்டன்னு கேட்க நக்குனு பிச்சிட்லடான்னு சொல்லி சமாளிக்கிறான். தென் அடி கேட்டு பாப்போம் சரி நீ எனக்கும் அந்த லாங்குவேஜ சொல்லிட்டா, லாஸ்ட் டைம் நாங்க ஃபராங்கி சோல்ஜர்ஸ மீட் பண்ணப்ப நாங்க பேசினது அவங்களுக்கு புரியாம அண்ட் அவங்க பேசினது எங்களுக்கு புரியாமன்னு இதுவே ஒரு சண்டையாயிருச்சு. சோ நான் அந்த லாங்குவேஜ கத்துக்கிட்டா எனக்கு மக்களுக்கு ஹெல்ப் பண்ண ஈஸியா இருக்கும்னு சொல்லி இவங்க அப்படியே பேசிட்டே சுவாய் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்ப சுவாய் நக்குனை பாட்டு மாஸ்டர் கிளாவ் உங்களோட டீ டைம் எப்படி இருந்ததுன்னு கேட்க ஒரே பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா போச்சுன்னு பாப் சொல்றான். அப்புறம் இவன் நக்குனை பாட்டு இதுக்கப்புறம் நீ அந்த மாதிரி தேவையில்லாம பேசி பிரச்சனைல போய் மாட்டிக்காத, உனக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னு உனக்கு தெரியாது, சோ அது உனக்கு ரொம்ப ஆபத்தா போய் முடியலான்னு சொல்லி அட்வைஸ் பண்றான். அதுக்கப்புறமா இவங்க மூணு பேரும் போட்ல ஏறி அங்க ரெண்டு கிளம்புறப்ப நக்குன் அந்த மார்க்கெட் சைட்ல அகைன் அந்த ஃபார்ச்சூன் டெல்லரை பாக்குறான். அண்ட் அவங்கள பார்த்ததும் நக்குன் சிவாய் கிட்ட போட்டை ஸ்டாப் பண்ண சொல்லிட்டு நான் அந்த ஃபார்ச்சூன் டெல்லர் கிட்ட போய் பேசணும்டான்னு சொல்ல பாப்போ அந்த மார்க்கெட் சைட்ல திரும்பி பார்த்துட்டு ஃபார்ச்சூன் டெல்லர் அங்க யாருமே இல்லையடான்னு சொல்ல அடை கேட்டதும் நக்குன் உடனே அந்த சைடு திரும்பி பாக்குறான். அண்ட் இப்போ அந்த ஃபார்ச்சூன் டெல்லர் அந்த இடத்துல காணும். அட நக்குன் நான் இப்பதானே அவங்கள பாட்டேன்னு கன்ஃபியூஸ்டா சொல்றான். கட் பண்ண இங்க கேவ் ஜாமா பாக்குறதுக்கு வரான். அப்ப இங்க இவனும் ஷர்ட் போடாம ஹெர்பல் மெடிசன்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்க கேவோட பார்த்ததும் ஜாம சைட் அடிக்கிறான். அப்ப ஜாமோ என்னோட அங்கே நின்று பாத்துட்டு இருக்க என் முகத்துல ஏதாச்சும் இருக்கான்னு கேட்க கேவோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லன்னு சொல்லிட்டு இவன் ஜாம் பக்கத்துல வந்து உட்காந்து நான் உனக்கு லஞ்ச் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்றான். அப்ப ஜாமோ உனக்கு வேற வேலை எடுமோ இல்லையாடான்னு கேட்க அதுக்கு கேவோ நான் காலையிலேயே வீட்டு வேலை எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன்னு சொன்னதும் டேய் நீ ஒரு பையன்டா, இந்நேரத்துக்கு நீயே உனக்கான ஒரு வேலையை தேடி இருக்கணும், அதோட நீ ஒரு ஐலாடோட பையன் வேற, சோ நீ அது கேட்ட மாதிரி தைரியமா ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டாமான்னு ஜாம் ஒரு ஃப்ளோல சொன்னதும் கேவுக்கு அது கேட்டு கண்ணெல்லாம் கலங்கிறது. தென் அதை பார்த்து ஜாமு ரொம்ப ஓவரா பேசிட்டோமோன்னு நினைச்சிட்டு இவன் கேவு கொண்டு வந்த பேஸ்கெட்டை ஓபன் பண்ணி பாக்குறான். அப்புறம் இவன் கேவ் கிட்ட நீ இதை பிளேட்ல எடுத்து வை நான் வரேன்னு சொல்லிட்டு டெனி உனக்கு வேற எந்த வேலையும் இல்லனா நீ இந்த மெடிசனை ரெடி பண்றதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்றான். கட் பண்ணாங்க நக்குன் மேன்ஷனுக்கு வந்ததும் இவன் இந்த ஸ்டடி ரூம்குள்ள வந்து லாக் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் ஒரு பேப்பர்ல எழுதுறான். அடுப்படி ஃபர்ஸ்ட் இவன் சேடுக்கும் இவனுக்கும் நடந்த சண்டையை பத்தி எழுதி இவனும் கிளாவும் ஜஸ்ட் ஒரு பொண்ணுக்காக தான் சண்டை போட்டிருப்பாங்களா அவர் உள்ள வேற ஏதாச்சும் மேட்டர் ஒளிஞ்சு இருக்குதான்னு நினைக்கிறான். அதே நேரத்துல வெளியே காங் சிவாய் கிட்ட வந்துட்டு என்னடா இப்ப பாரு உன் மாஸ்டர் பின்னாடியே நீ சுட்டிட்டு இருக்க, இப்படியே பண்ணிட்டு இருந்தனா உன் வைஃப் ஒன்னு விட்டு போயிருவான்னு சொல்லி கலாய்க்க சிவாயோ நீ எனக்காக அவளை பாட்டுக்கூடா, நான் இப்ப என்னோட மாஸ்டர் பக்கத்துல தான் இருந்தாகணும்னு சொல்ல அதை கேட்டு காங்கவும் ஏ சிவாய் உன்னோட மாஸ்டர் ஒன்னும் சின்ன குழந்தை கிடையாது, எடுக்கடா நீ அவர் இந்த அளவுக்கு பத்திரமா பாட்டுக்கிறேன்னு கேட்க அதுக்கு சிவாயோ டே போய் உன் வேலையை பாடுறான்னு சொல்லி திட்டி விட்டுறான். அண்ட்
நைட் எல்லாத்தையும் பாப்போம் அவன் ரூமுக்கு வெளியே இருந்து நோட் பண்றான். அதே நேரத்துல உள்ள நக்குனும் ஹன்வேரும் பாப்போட கொலிகா அவர் அடுக்கு பின்னாடியும் வேற ஏதாச்சும் இருக்குதான்னு எழுதுறான். அப்புறம் இவன் மெங் கிளாவ பத்தி சொன்ன விஷயத்த நினைச்சு பார்த்துட்டு மெங்குக்கு கிளாவ் ட்ரிங்க்ஸ் பண்ணுவான்ற விஷயம் தெரிஞ்சிருக்கு. சோ எதனால டீ ஹவுஸ்ல சண்டை வந்திருக்கும், அது சேடால நடந்திருக்குமா இல்ல வேற ஏதாவதான்னு எழுதுறான். இப்படி இவன் பிஸியா யோசிச்சுட்டு இருக்கிறனால இவன் சாப்பிடவும் மாட்டேன்றான். சோ சாய் அந்த ஃபுட் எல்லாம் திருப்பி கொண்டு போறப்ப பாப்பாட பாட்டுட்டு என்னாச்சு அவன் சாப்பிடலையான்னு கேட்க சாயும் எனக்கு அந்த கடவை தட்டி தட்டி என் கையே உடஞ்சு போச்சு, அவரை எவ்வளவுதான் கூப்பிட்டாலும் அவர் வெளியே வர மாட்டேன்றாருன்னு சொல்லிட்டு அங்க ரெண்டு போனதுக்கு அப்புறமா பாப்பா அந்த ரூம் பக்கமா திரும்பி வெளியே சுவாய் உட்காந்து தூங்கிட்டு இருக்கிறத பாக்குறான். அதே நேரத்துல உள்ள நக்குனும் இவன் அந்த ஃபார்ச்சூன் டெல்லரோட கடை என்னவா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப இவன் அங்க இருக்கிற ஜன்னல் வழியா வெளியே அந்த ஃபார்ச்சூன் டெல்லர் இருக்கிறத பாக்குறான். டெனி இவன் உடனே கீழே இறங்கி இவங்க கிட்ட ஓடி வந்துட்டு இங்க உண்மையிலேயே அந்த ஃபார்ச்சூன் டெல்லர் தானு கேட்க இவங்களும் நான் யாருக்கும் ஜோசியம் எல்லாம் சொன்னது இல்லன்னு சொல்றாங்க. அண்டாடி கேட்டு நக்குனும் நீங்க இந்த மாதிரி விளையாடுறத ஸ்டாப் பண்ணுங்க, இப்போ நாம இங்க 2 பேரும் மட்டும் தானே இருக்கோம், சோ இதுக்கு மேலயும் நீங்க நடிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு நீங்களும் என்ன மாதிரியே டைம் டிராவல் பண்ணி இங்க வந்தீங்களா ஆர் நீங்க இந்த ஃபார்ச்சூன் டெல்லரோட முன்ஜென்மமானு கேட்டுட்டு எனக்கு பதில் சொல்லுங்கன்னு நக்குன் இவங்க கைய பிடிச்சதும் இவங்க உடனே இருட்டா இருக்கு குளிரா இருக்கு அதோட ரொம்ப வலியா இருக்குன்னு சொல்ல அதை கேட்டு நக்குனும் எனக்கு புரியுற மாதிரி தெளிவா சொல்லுங்கன்னு கேக்குறான். அப்ப இவங்களும் கிளாவோட ஆத்மா வலியில இருக்கு அதுக்கு யாருமே உதவி செய்ய மாட்டாங்கன்னு சொன்னதும் நக்குன் அடி கேட்டு ஷாக் ஆயிட்டு உடனே அவங்க மேல 2 கையெடுறான். அதுக்கப்புறமா இவங்களும் எதுவுமே நடக்காத மாதிரி நக்குன் கிட்ட புதுசா பேச நக்குனும் அப்ப கிளாவ் இறந்து போயிட்டானான்னு சொல்லி ஃபீல் பண்றான். அதே நேரத்துல இங்க பாப்பா அவன் ரூமை விட்டு வெளியே வந்து பாக்க அங்க ஸ்டடி ரூமோட டோர் ஓபன்ல இருக்குது. சோ அதை பார்த்து இவனும் ஒரு வழியா அவன் வெளியே வந்து சாப்பிட்டான் போலன்னு நினைச்சிட்டு இவன் ரூம்குள்ள வந்து பாக்க அங்க நக்குன காணும். சோ இவன் எங்க போயிருப்பான்னு நினைச்சிட்டு பாப்பா அந்த ரூமை விட்டு வெளியே போறப்ப அவன் எதர்ச்சியா ஜன்னல் வழியா வெளியே நக்குன் அழுது இருக்கிறத பாக்குறான். அடப்பாட்டோடும் பாப்பா உடனே வேகமா அங்க 2 ஓடி போக அந்த அதிர்வுல சுவாயோ எர்த்குவேக் வந்துருச்சுன்னு நினைச்சு பயந்து எந்திக்கிறான். அதுக்கப்புறமா இவங்க பாப்பா ஓடி போறத பாத்துட்டு இவருக்கு இப்படி ஓடி போறாருன்னு நினைச்சிட்டு இவன் ஸ்டடி ரூம்குள்ள எட்டி பாக்குறான். அண்ட் அங்க உள்ள நக்குன் இல்லன்ற விஷயம் உனக்கு தெரிஞ்சதும் அவ்வளவுதான் நம்ம கடை முடிஞ்சதுன்னு நினைச்சு வாங்கியே உட்காந்துறான். அதே நேரத்துல இங்க நக்குனும் நான் எதுக்காக கிளாவ் நினைச்சு இவ்வளவு ஃபீல் பண்றேன்னு நினைச்சிட்டே இவன் அழுது இருக்கிறப்ப பாபா அங்க ஓடி வந்து என்னடா ஆச்சு ஏன்டா அழுவுறன்னு கேக்குறான். அதுக்கப்புறமா இவன் ஃபார்ச்சூன் டெல்லரை பாட்டு நீ என் தம்பியை என்ன பண்ணன்னு கேட்டுக்கட்ட இங்க என்ன சட்டமா இருக்குன்னு பாப்போட அம்மா அங்க வராங்க. அப்ப பாப்பா அவன் அம்மா கிட்ட இவங்க கோயில் முன்னாடி பிரச்சனை பண்ணது பத்தாதுன்னு இவங்க இங்கேயும் வந்து கிளாவ அள வச்சுட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ண இவங்களும் பாப்போட அம்மா கிட்ட நான் எதுவும் பண்ணலன்னு சொல்றாங்க. அண்டாடி கேட்டு இவங்களும் பாப்பு கிட்ட டேய் நீ இவங்க கிட்ட கொஞ்சம் பாட்டு பேசுடா இவங்களும் கிட்டத்தட்ட கிளாவ் மாதிரி தான் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்க அந்த ஃபார்ச்சூன் டெல்லர் கிட்ட சாஃப்டா பேசி அவங்களை அங்க 2 அனுப்பி விடுறாங்க. என்ன அவங்க அங்க 2 கிளம்பினதுக்கு அப்புறமா இவங்க அகைன் பாப் கிட்ட சில விஷயத்துல எல்லாம் கோவப்படுறத விட அதை பொறுமையா ஹேண்டில் பண்றதுதான் நல்லதுன்னு அட்வைஸ் பண்றாங்க. கற்பனா இப்ப இவங்க எல்லாரும் கார்டன் ஏரியாக்கு வந்துட்டு பாப்போட அம்மா பாப்பன் நக்குன் கிட்ட இந்த ஃபார்ச்சூன் டெல்லர் இது வரைக்கும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க அண்ட் அவங்க என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணாங்கன்ற விஷயத்த பத்தி சொல்றாங்க. அதாவது அவங்க மற்றவங்களை விட டிஃபரெண்டா இருக்கறனால அவங்கள மக்கள் பேலஸ்ல இருந்து ஒதுக்கி வச்சுட்டாங்க. அதோட சில பேர் அவங்கள கண்மூடித்தனமா தாக்குனதுல தான் அவங்க இந்த மாதிரி ஆயிட்டாங்கன்னு சொல்ல அதை கேட்டு நக்குனும் கண்மூடித்தனமான தாக்குதல்னா என் அப்பாக்கு நடந்த மாதிரியான்னு கேக்குறான். அதுக்கு இவங்களும் ஆமான்னு சொல்லிட்டு டென்னி இவங்க பாப் கிட்ட நீ இதுக்கப்புறம் அவங்க மேல கோவப்படாததான்னு சொல்ல அதுக்கு பாப்போம் எனக்கு அவங்க மேல கோவம்லாம் இல்ல பட் அவங்க கிளாவ அள வச்சுட்டு எனக்கு பிடிக்கலன்னு சொல்லவும் நக்குன் அடி கேட்டு அவங்க என்ன எதுவும் பண்ணல அங்க நானே தான் அழுதுன்னு சொல்றான். என் பாப்போட அம்மாவும் சாயும் அங்க 2 கிளம்பினதுக்கு அப்புறமா நக்குனும் பாப்போம் உனக்கு ஏதாச்சும் கொஸ்டின் இருந்தா கேளுன்னு ஒரே நேரத்துல கேக்குறாங்க. தென் நக்குனும் நம்ம கொஸ்டின்ஸ மாட்டி மாட்டி கேட்டுக்கலாம்னு சொல்லிட்டு இவன் பாப்பா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண சொல்ல பாப்போம் சரின்னு சொல்லிட்டு உனக்கு தான் மெமரி லாஸ் ஆயிருச்சுல தென் உனக்கு எப்படி அந்த ஃபார்ச்சூன் டெல்லர் மட்டும் ஞாபகம் இருக்காங்க எதுக்காக நீ அவங்க கிட்ட பேசியே ஆகணும்னு அடம் பிடிக்கிற இதுக்கு முன்னாடியே நீங்க 2 பேரும் மீட் பண்ணிருக்கீங்களான்னு கேட்க அதுக்கு நக்குனும் நான் அவங்க கிட்ட பேசுறது ஏன் உனக்கு பிடிக்கலன்னு கேக்குறான். அண்ட் அதுக்கு பாப்போம் நீ இன்னும் என் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலன்னு சொல்ல நக்குனும் நம்ம கொஸ்டின்ஸ மாட்டி மாட்டி கேட்டுக்கலாம்டான்னு சொன்னோம் அதுக்கு ஆன்சர் பண்ணியே ஆகணும்னு ஒன்னும் நான் சொல்லலையேன்னு இவன் சமாளிக்க அது கேட்டு பாப்போம் கிளாவ் இப்ப நீ சொல்ல புரியா இல்லையாடான்னு கேக்குறான். சோ நக்குனும் நான் பிச்சிட்ல இருக்கிறப்ப அவங்கள மாதிரியே ஒருத்தங்கள பார்த்தேன் சோ 2 பேரும் ஒரே ஆளா இல்ல வேற வேறையான்றத தெரிஞ்சுக்கிட்டா அவங்க கிட்ட பேச நினைச்சேன்னு சொல்ல தென் உனக்கு அந்த உண்மை தெரிய வந்ததும் நீ அழ ஆரம்பிச்சிட்டியான்னு பாப் கேட்டுட்டு சரி இப்ப உன்னோட தோண்டான்னு சொல்ல நக்குனும் உனக்கு ஏன் அவங்க கிட்ட பேசுறது பிடிக்கல அவங்க மற்றவங்களை விட டிஃபரெண்டா இருக்கிறனாலயா அண்ட் இதுக்கான பதில் உன்னோட சேஃப்டிக்காக தான்றத மட்டும் சொல்லிடாதுன்னு சொல்ல அதை கேட்டு பாப்போம் அங்க இருக்கிற ஒரு சர்வன்ட் கிட்ட நீ ஜுவாய் கிட்ட சொல்லி என்னோட போட்டை ரெடி பண்ண சொல்லுன்னு அவன் அங்க 2 அனுப்பி விடுறான். அண்ட் அதை கேட்டு நக்குனும் இப்ப நம்ம எங்க போறோம்னு கேட்க பாப்போம் உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்குன்னு சொல்றான். கற்பனா இங்க ஜாம் குளிச்சுட்டு இருக்கிறப்ப அங்க கேவ் அவனை தேடி வந்து பாத்துட்டு டேய் ஏன்டா டெய்லி இதே நேரத்துக்கு குளிக்கிறேன்னு கேட்க அது கேட்டு ஜாமோ ஏன்னா நான் நாள் ஃபுல்லா வேலை செஞ்சு வேர்வையில நினைச்சு போயிருக்கேன் ஏன் நாளா இங்க குளிக்க கூடாதான்னு கேட்டு இவன் கேவ திரும்பி பாக்க கேவ் உடனே திரும்பி ஒரு டூன் பின்னாடி போய் நின்னுக்கிறான். அப்ப ஜாமோ எடுக்கடா நீ அங்க போய் மறைஞ்சிட்டு இருக்க நீ என்கிட்ட பேசுறப்ப என்ன பாட்டு பேசுன்னு சொல்ல அதுக்கு கேவும் முக்கியமான விஷயம்னு எதுவும் இல்ல நான் வீட்டுக்கு கிளம்ப போறேன் அது சொல்லிட்டு போலாண்டா வந்தேன் பட் நீ பொறுமையா குளிச்சுட்டு வா நான் மேல போய் வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு இவங்க 2 போக பாக்குறப்ப ஜாம் அவனை கூப்பிட்டு இவன் கிட்ட வந்து வெயிட் பண்ண சொல்றான். அண்டாடி கேட்டு கேவும் ஜாம் கிட்ட வந்ததுக்கு அப்புறமா இவன் கேவ இன்னும் க்ளோசரா கூப்பிடுறான். ஆனா கேவ அவன் கண்ண மூடிட்டு அங்கேயே நிக்கவும் ஜாம் அவன் கிட்ட வந்துட்டு நீ எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிட்டியான்னு கேட்க கேவும் ஜாம பாக்காம எல்லா வேலையும் முடிஞ்சிட்டுன்னு விட சொல்றான். அண்ட் ஜாமோ நீ எது சொல்றதா இருந்தாலும் என் கண்ணை பார்த்து சொல்றான்னு
தானே சொல்ல கேவும் கொஞ்சம் தயங்கிட்டு ஜாம நிமிந்து பாக்குறான். அப்ப ஜாமோ நம்ம 2 பேரும் பசங்க தானே டென் எடுக்கிறா நீ என்ன பாட்டு வைக்கப்படுறேன்னு கேட்க அப்படிலாம் ஒன்னும் இல்லன்னு கேவ் சொல்றான். ஆண்டாட கேட்டு ஜாமோ டென் நீ என்ன பாத்துட்டே இருன்னு சொல்லிட்டு இவன் சடனா அவனோட டவலை ரிமூவ் பண்ணிடுற. கேவ் உடனே அவன் முகத்தை திருப்பி கண்ண முடிக்கிறான். ஆண்டாட பாட்டு ஜாமோ அப்ப நீ என்ன பத்தி ஏதோ தப்பா நினைச்சிட்டு இருக்கதானு கேட்டு டீஸ் பண்ண. இதால கேவும் கடுப்பாயிட்டு உனக்கு என்ன பாட்டா எப்படா தெரியுதுன்னு கோவப்படுறான். ஆண்டாடுக்கு ஜாமோ நான் இதை வெறும் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் விளையாடுற மாதிரி தான் பண்ணேன். சோனி இதை பத்தி ரொம்பலாம் யோசிக்காடுன்னு சொல்லிட்டு அவன் கரண்டு போறான். கற்பனா இங்க பாப்னாக்கும் நான் ஒரு வயலுக்கு கூட்டிட்டு வந்துட்டு நம்ம சின்ன வயசுலாம் இங்க வந்துட்டு தான் விளையாடுவோம்னு சொல்ல இப்போ ஒரு சின்ன பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. அதுல பாப்பும் கிளாவும் கண்ணாமூச்சி விளையாடிட்டு இருக்கிறப்ப கிளாவ் ஒரு மரத்துக்கு பின்னாடி படுத்து தூங்கிடுறான். சோ பாப்புக்கு அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆயிருது. அண்ட் அடால இவங்க அங்க 2 வீட்டுக்கு போறதுக்கும் நைட் ஆயிருது. சோ இவங்க யாருக்கும் தெரியாம சைலண்டா அவங்க ரூமுக்கு போறப்ப பாப்போட அம்மா அங்க வந்து அவங்கள புடிச்சிடுறாங்க. அப்புறம் இவங்க பாப் கிட்ட வருடுக்கு ஏன் இவ்வளவு லேட் ஆச்சுன்னு கேட்க பாப்போம் நாங்க விளையாடுறதுக்கு வயலுக்கு போயிருந்தோம்னு சொல்றான். தென் கிளாவும் நான் அங்க கண்ணாமூச்சி விளையாடலான்ற ஐடியாவை கொடுத்தேன். அப்புறம் நான் அங்கேயே தெரியாம தூங்கிட்டேன். அட வரதுக்கு லேட் ஆயிருச்சு. சோ இதுல பாப்போட தப்பு எதுவும் இல்லன்னு சொல்ல அடிக்கடி இவங்களும் சரி நீங்க அங்க நல்லா என்ஜாய் பண்ணீங்களான்னு கேக்குறாங்க. ஆண்டடுக்கு கிளாவும் நாங்க ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணோம்னு அவங்க பண்ண விஷயத்த எல்லாத்தையும் சொல்ல அடிக்கடி பாப்போட அம்மாவும் நல்லது நீங்க ஒன்னா சேர்ந்து என்ஜாய் பண்ண மாதிரியே நீங்க ஒன்னா சேர்ந்து பனிஷ்மெண்ட்டையும் வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு இவங்க பாப்க்கும் கிளாவுக்கும் ஒவ்வொரு அடியா கொடுக்குறாங்க. அப்ப நான் இப்ப இங்க பாப் நக்குன் கிட்ட எனக்கு அம்மா ஒவ்வொரு தடவையும் ஒன்னு அடிக்கும் போது எனக்கு ரொம்ப வலிக்கும். பட் ஸ்டில் நம்ம இந்த இடத்துக்கு அடிக்கடி வருவோம்னு சொல்லிட்டு ஏன்னா ஈவினிங் டைம்ல இந்த இடம் பார்க்க அவ்வளவு அழகா இருக்கும். அப்புறம் நீ சோகமா இருக்கிற நேரத்துல நான் உன்னை தேடி இந்த இடத்துக்கு தான் வருவேன்னு சொல்ல இப்ப இன்னொரு சின்ன பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. அதுல இங்க கிளாவ் தனியா உட்காந்து இருக்கிறப்ப நீ இங்கதான் இருப்பேன்னு எனக்கு தெரியும் தானே பாப் சொல்லி அங்க வந்து உட்காடுறான். அப்ப கிளாவும் பாப் கிட்ட உனக்கு தான் இதை பத்தி தெரியும்ல நான் என்னோட அப்பா கூட பிச்சைட்டுக்கு போய் ஆகணும். பட் எனக்கு அதுல சுத்தமா விருப்பம் இல்ல. அதுலயும் எனக்கு ஒண்ணு விட்டு போறதுக்கு விருப்பம் இல்லன்னு சொல்ல அது கேட்டு பாப்போ டே பிச்சைட் ஒண்ணு இங்க இருந்து ரொம்ப தூரம் எல்லாம் கிடையாது. சிப்ல ஏறுனா 3 வாரத்துல நாங்க வந்துருவேன்னு சொல்ல அதுக்கு கிளாவும் 3 வாரம் ஆகும். அண்ட் நீயும் இன்னும் கொஞ்ச நாள்ல பேட்ரோல்ல ஜாயின் பண்ண போற. சோ நீ பிச்சைட்டுக்கு வர்றதுக்கு உனக்கு எங்க இருந்து டைம் கிடைக்கும்னு கேட்க அதுக்கு பாப்போ டென் நீ பிச்சைட்லயே இரு. நீ அங்க இருந்து உன்னோட ஸ்டடீஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணு. அண்ட் அடுத்த வருஷம் நீ எக்ஸாம் அட்டென்ட் பண்ணி நீ என் கூட வந்து பேட்ரோல்ல ஜாயின் பண்ணிக்கோன்னு சொல்ல எனக்கு அது மேலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு கிளாவ் சொல்றான். தென் நீ என்னவாக போறேன்னு பாப் கேட்க கிளாவும் எனக்கு அதை பத்திலாம் ஐடியா இல்ல. பட் எனக்கு எப்பவும் உன் கூட இருக்கணும். இப்போதைக்கு என் மைண்ட்ல என்ன இருக்குன்னு சொல்றான். பட் நான் இப்ப பாப் நக்குன் கிட்ட நீ காணாம போன நாள்ல இருந்து நான் டெய்லியும் இந்த இடத்துக்கு வருவேன். நீ என்னைக்காவது இங்க வந்துட மாட்டியான்ற நம்பிக்கையில நான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் அதே மாதிரி இப்ப நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு இவன் நக்குனோட கையை பிடிக்க நினைக்கிறான். பட் இவன் அப்படி செய்யாம அவனை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு உன் மனசுல ஏதாச்சும் இருந்துடுனா அதை சொல்லு. அதை எந்த ஒரு ஜட்மெண்ட்டும் இல்லாம கேக்குறதுக்கு நான் இங்க இருக்கேன்னு சொல்ல நக்குனும் சொல்ற கேட்டுமோ இல்லன்னு சொல்லி தலையாட்டிட்டு அவன் கண்ணை தொடச்சிக்கிறான். அண்ட் அப்ப பாப்போம் உனக்கு எவ்வளவு டைம் வேணுமோ எடுத்துக்கோ. உனக்கு எப்ப சொல்லணும்னு தோணுதோ அப்ப சொல்லு. பட் இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நான் என்ன நடந்தாலும் உன் பக்கம் தான் இருப்பேன்னு சொல்றான். அதுக்கப்புறமா 2 பேரும் அங்க 2 கிளம்புறப்ப நக்கு நாங்க ஸ்லிப் ஆகி கீழே விழ போறான். பட் பாப்பா அவனை பிடிச்சிடுறான். தென் நக்கு அவன் கிட்ட இப்ப நான் ஓகே தான் என்ன விடலான்னு சொல்ல அதுக்கு பாப்போ நான் இந்த தடவை என் கிளாவை என்னை விட்டு போக விட்டுற மாட்டேன்னு சொல்லிட்டு இவன் நக்குனை ஹக் பண்ணிக்கிறான். கற்பனா அன்னைக்கு நைட்டு நகுன் ஸ்டடி ரூம்ல இருக்கிறப்ப இவன் பாப் சொன்னதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இது என்ன ஃபீலிங் இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணது இல்லையேன்னு அந்த பேப்பர்ல எழுதுறான். கற்பனா இப்ப இன்னொரு சின்ன பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. அதுல நகுனும் டீயும் சேரிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப அவங்களுக்கு சொல்லித்தர பொண்ணு எல்லாருக்கிட்டையும் ஸ்ட்ரிக்டா நடந்துக்கிறா. ஆனா அவன் நகுன் கிட்ட மட்டும் நீ நல்லா பண்றடான்னு சாஃப்டா சொல்லிட்டு போக டீ நகுன் கிட்ட அந்த பொண்ணுக்கு ஒண்ணு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்டான்னு சொல்லிட்டு உனக்கு எப்படி அந்த பொண்ணு பிடிச்சிருக்கா அவளோட போன் நம்பர் வேணுமாடான்னு கேட்க அதுக்கு நகுனும் டே ஒழுங்கா வாய மூடிரு அப்படி இல்லன்னா உன்னோட முகம் தரைய மீட் பண்ணோன்னு வான் பண்ண கேட்டு டீயும் நானும் உன்ன ஜூனியர் ஹைஸ்கூல்ல இருந்து பாத்துட்டு இருக்கேன். பட் நீ இது வரைக்கும் ஒருத்தரை கூட டேட் பண்ணி நான் பார்த்தது இல்லன்னு சொல்லிட்டு உனக்கு இந்த வயிற்றுக்குள்ள பட்டாம்பூச்சி பறக்கிற ஃபீலிங் எல்லாம் வந்தது இல்லையாடான்னு கேட்க அதை கேட்டு நக்குனும் எனக்கு என் வயிற்றுக்குள்ள இருக்கிற டைஜஸ்டிவ் ஜூஸ் மட்டும் நல்லா ஃபீல் ஆகுதுன்னு கடுப்புல சொல்றான். கற்பனா இப்ப இங்க நக்குனோட பத்தி எல்லாம் நினைச்சு பார்த்துட்டு என்ன ஃபீல் இப்படிதான் இருக்குமான்னு நினைச்சு வைக்கப்படுறான். அப்புறம் நான் இந்த மாதிரி யோசிக்கிறதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. சப்போஸ் இதாலே என்னோட மிஷன் ஸ்டாப் ஆயிருச்சுன்னா என்ன பண்றதுன்னு யோசிக்கிறப்ப இவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாப்பா இவன் கிட்ட நான் இதுக்கப்புறம் என் கிளாவை விட மாட்டேன்னு சொன்னதை நினைச்சு பார்த்துட்டு இவன் வைக்கப்படுறான். அப்புறம் அவன் என்னோட கிளாவ் தான் சொன்னான். அது என் நக்குன் கிடையாதுன்னு சொல்லிட்டு இவனோட டேபிள்ல படுத்துக்கிறான். கற்பனா நெக்ஸ்ட் டே மார்னிங் நக்குன் அவன் ரூமை விட்டு வெளியே வரப்ப பாப்போட அம்மா அவனை பாட்டு அவனை சாப்பிட கூப்பிடுறாங்க. அப்ப அங்க வர்ணா நக்குனை பாட்டு ஹாய் சொல்ல பாப்போட அப்பா வர்ணா கிட்ட நீங்க ஆல்ரெடி மீட் பண்ணிருக்கீங்களான்னு கேக்குறாரு. அப்ப பாப்போ அவன் அப்பா கிட்ட மார்க்கெட்ல நடந்த விஷயத்த சொல்லிட்டு இவன் நக்குன் கிட்ட இவருதான் ஹன்னோட அப்பா அதோட வர்ணாவோட அங்கிளும் கூட சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ண ஹன்னோட அப்பா பாப்போட அப்பா கிட்ட இவன் லார்ட் பிரிச்சாப் இவனோட பையனான்னு கேட்டுட்டு இவரு நக்குனுக்கு ஹாய் சொல்றாரு. அதுக்கப்புறமா இவரு பாப்போட பேரண்ட்ஸ் கிட்ட நான் லவோல இருந்து உங்களுக்காக நிறைய கிஃப்ட கொண்டு வந்திருக்கேன்னு சொல்ல அது கேட்டு பாப்போட அம்மாவோ தேங்க்ஸ் சொல்லிட்டு பட் நீங்க நெக்ஸ்ட் டைம் இவ்வளவு ஐட்டம்ஸ் எடுத்துட்டு வர வேண்டாம்னு சொல்றாங்க. அண்டாட கேட்டு ஹன்னோட அப்பாவோ இதுல என்ன இருக்கு நாம தான் கூடிய சீக்கிரத்துல ஒரு ஃபேமிலியா ஆக போறோம்லன்னு சொன்னதும் நக்குனாடி கேட்டு சோகமாயிட்டு இவன் வர்ணாவையும் பாப்பையும் நிமிந்து பாக்குறான். டென்னி உனக்கு சீக்கிரமாவே மேரேஜ் ஆக போகுது. சோ உன்னோட ஃபீலிங்ஸ் எல்லாம் குழி தோண்டி போடுச்சிரு. இந்த தேவையில்லாத விளையாட்டுலாம் வேண்டாம். ஒழுங்கா மிஷனை முடிச்சிட்டு வீட்டுக்கு போற வழியை பாப்போம்னு நினைக்க இதோட எபிசோட் 4 கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி
மாதிரி நிறைய வீடியோஸ் பாக்குறதுக்கு என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in next video.